ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆவாரம் பூ வச்சு கூட்டு எப்படி சிம்பிளாக வீட்லேயே செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு கட்டி பெருங்காயமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வியூவர்ஸ். இதை நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டுலாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம விசில் விட்டு வச்ச பருப்பையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வியூவர்ஸ். இது கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஆவாரம் பூவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணிலாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வியூவர்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும்னா நம்ம ஆவாரம் பூ கூட்டு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.